வந்து கேட்டாங்க இமாம் அபூ ஹனீஃபா கிட்ட, சரி அல்லாஹ் 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 ஒருவன் என்று கூறுகிறாயே, அல்லாஹ்வை நீங்க எத்தனாம் ஆண்டு கண்ட? 2020 நீங்க அல்லாஹ் உங்களுக்கு கிடைச்ச? 1900 அல்லாஹ் உங்களுக்கு கிடைச்ச? ஃபீ ஐ சனத்தின் வஜத்த ரப்பக். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, அல்லாஹ் வந்து காலம் என்று உருவாகுவதற்கு முன்னாலே இருக்கிறவன், காலத்தால் அவனுக்கு வரையறை கொடுக்க இயலாது. சரி, இப்ப அவங்க கேட்டாங்க, இமாம் மாறி கேட்டாங்க, 4க்கு முன்னால என்ன? 3. சரி, 3க்கு முன்னால என்ன? 2. 2க்கு முன்னால என்ன? 1. 1க்கு முன்னால என்ன? 1க்கு முன்னால ஒன்றும் இல்லைண்டா. சாதாரண இந்த இலக்கங்கள், இந்த நம்பர், இந்த 1க்கு முன்னாலேயே ஒன்றும் இல்லைண்டா. இந்த இலக்கங்களை படைத்த, இந்த முழு உலகத்தையும் படைத்த அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால ஏதாவது இருக்கேலுமா? அவன் தான் ஆரம்பமானவன், அவன் உருவானவன் அல்ல, முழு உலகத்தையும் உருவாக்கினவன். இன்னொரு ஆரம்பிச்சார். சரி, அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றியே அபூ ஹனீஃபா, அல்லாஹ் எந்த திசையில் இருக்கிறான்? நீ எங்க போய் பிடிப்ப அல்லாஹ்வை? எங்க போய் பிடிப்ப? எங்க தொடுவ? எந்த பக்கம் இருக்கிறான்? வலப்பக்கமா, இடப்பக்கமா, வெஸ்ட்லயா, ஈஸ்ட்லயா, சவுத்லயா அல்லது நார்த்லயா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாறி ஒரு கேள்வி கேட்டான். இப்ப விவாதம் பண்றவன், டிபேட்டுக்கு வரவன் இருக்கானே, அவன்கிட்ட நாங்க ஆதாரத்தை எல்லாம் காட்டி காட்டி சரி வராது. அவன் கேள்வி கேட்டா நாங்க ஒரு கேள்வி கேட்கணும், அவன் வாயை மூடுற மாதிரி. அவ்வளவு பெரிய திறமை அல்லாஹ் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா கொடுத்திருந்தான். சொன்னாங்க இமாம் அபூ ஹனீஃபா, லவ் அஹ்தர்தும் மிஸ்பாஹன் ஃபீ மகானின் முஸ்லிம். சரி, இருட்டான ஒரு இடம், இருட்டான ஒரு ரூம், அதுல ஒரு விளக்க நீங்க பத்த வச்சு வைக்கிறீங்க, சரியா? வெளிச்சம் வருமா இல்லையா? இருட்டுல இருந்து வெளிச்சம் வரும். கேட்டாங்க அபூ ஹனீஃபா, இலா ஐ ஜிஹத்தின் யத்தஜிஹுன் நூர். கேட்டாங்க, எந்த திசையில வெளிச்சம் இருக்கும் கேட்டாங்க. ஒரு இருட்டான இடத்துல விளக்க பத்த வச்சு வச்சா எந்த திசையில வெளிச்சம் இருக்கும்? அதப்படி திசையெல்லாம் அது சொல்லல, வெளிச்சத்துக்கு சொன்னாங்க இமாம் அபூ ஹனீஃபா, ஒரு சாதாரண விளக்கு வெளிச்சத்துக்கே இதா கான ஹாதன் நூறு சினாஇயு ஃபகைஃப பினூரி ஸமாவாதி வல் அர்த். கேட்டாங்க, இந்த சாதாரண விளக்கு வெளிச்சத்துக்கே உங்களுக்கு திசையை சொல்ல இயலாது, வானத்துக்கும் பூமிக்கும் ஒளியை கொடுக்கக்கூடிய அல்லாஹ், அவனுக்கு திசை தேவையா? அவன் திசைகளுக்கு அப்பாற்பட்டவன். முஸ்லீம்கள் நாங்க எவ்வளவு விளங்கிருக்கணும் அல்லாஹ், ஆனா ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் பத்தி பேச சொன்னா பேச தெரியாது. வியாபாரத்தை பத்தி பேசுவார், தொழிலை பத்தி பேசுவார், படங்களை பத்தி பேசுவார், நாட்டு நிலவரத்தை பேசுவார். ஆனா படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய பெருமதி கல்வில இருந்தா சகோதரர்களே, வாயை திறந்தா வரணும் அல்லாஹ்வை பத்தி ஆகும் போதும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாண்டு மௌத்தாகலாம். இப்ப இன்னொருத்தன் கேட்டான், சரி உங்களோட அல்லாஹ்ட பொடிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அல்லாஹ் அல்லாண்டு சொல்றீங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய பொடி எப்படி இருக்கும்? அஹிய சல்பத்துன் கல் ஹதீத், இரும்பை போல திண்மமா, அம் சாயிரத்துன் கல்மா, அல்லது நீரை போல திரவமா, அம் காசியத்துன் கத்துகான், அல்லது புகையை போல வாயுவா? அல்லாஹ் கட்டியானவனா, தண்ணியானவனா, புகையா? எப்படி? கிண்டல், இதெல்லாம் கிண்டல். அல்லாஹ்வை கிண்டல் பண்றது கேட்கறது விட சொல்லலுமா? நம்மள்ட்ட கேட்டா முழிப்போம், இதுக்கு என்னடா விட சொல்றது? நம்ம அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, ஓ நீங்க அப்படி வாரீங்களா? நீங்க சக்கராத்துல உள்ள ஒரு மனுஷனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறியா? அவன் சொன்னா, ஓ உட்கார்ந்து இருக்கு. அவர் சக்கராத்துல பேசினாரா? ஓ பேசினார். மௌத்தானதுக்கு பின்னால பேசினாரா? பேசல. அப்படியா? சக்கராத்துக்கு முன்னால ஏன் பேசினார்? உடம்புல உயிர் இருந்தது பேசினார். மௌத்தானதுக்கு பின்னால ஏன் பேசல? உடம்புல இருந்த உயிர் வெளியே போயிட்டு அவர் பேசல. அப்படியா? கொஞ்சம் அந்த உயிரை பத்தி சொல்ல எனக்கு. உயிர் அது இரும்ப போல கட்டியா, அல்லது தண்ணீரை போல திரவமா, அல்லது புகைய போல வாயுவா? சொன்னான், இரும்ப பத்தி எல்லாம், ரூக பத்தி எல்லாம் அதை எப்படி நாங்க சொல்ல முடியும்? அது ரூஹுன்னு ஒன்று இருக்குது, அவ்வளவுதான். நான் போடி வரமுத்தாலி சொன்னாங்க, சாதாரண ரூஹ பத்தியே ஒன்னால சொல்ல முடியாது. ரூகை படைத்த ரப்புல் ஆலமீன், அவன் திண்மமா, திரவமா, வாயுவா? நீ எப்படி கேட்ப? அவன் கற்பனைக்கு அப்பாற்பட்டவன். அவனுடைய படைப்புகளையே எங்களால பார்த்து சிந்திக்க முடியாது. அவனை எப்படி நாங்க வர்ணிக்கிறது? அவனை பார்க்கலாம் சொர்க்கத்துல. அதான் சகோதரர்களே, குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன், அவன் ஏகன், அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. அவனை யாராலும் வர்ணிக்கலாது, அவனை யாராலும் பார்க்கலாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டார். ஏன்?
அல்லாஹ்வுடைய பேச்ச நேரடியா கேட்டவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். கேட்டதோட ஆசை வருமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. உலகத்துல அழகான குரல் எல்லாம் படைச்சவன் அல்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவாங்களாம் ஜபூர் வேதத்தை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மலைகளும் சேர்ந்து ஓத ஆரம்பிக்கும். பறவைகள் பறக்கிறது அப்படியே நின்று இறங்கிருமா. ஆடுகள் மாடுகள் மேய்ச்சல்களை நிப்பாட்டி விட்டு அப்படியே வந்து ஓதுறத கேட்டுட்டு இருக்குமா. அவ்வளவு அழகான குரல். சில பள்ளிகளை தேடி போவீங்களா இல்லையா? நோம்புல கியாமுல்லைல் வந்தா சில பள்ளிகளை தேடி, அங்க பள்ளியில இடம் இல்லை தொழுவுறது. கியாமுல்லைல் கொழும்புல ஏன் அழகான கிராத் தேவை எல்லாருக்கும். இனிமையான குரல். மக்காவுக்கு போனாலும் சுதேசிக்கு பின்னால தொழுதையா அது என்னமோ பருளு மாதிரி ஆயிடுச்சு. சுதேசி வராட்டி நிறைய பேரு கவலை, இவ்வளவு செலவழிச்சு வந்து அந்த மனுஷனை காணலையே. ஏன் சுதேஸ் ஒரு 5 லட்சம் சல்லி கொடுத்தாரா? இல்ல, சுதேசுடைய குரலோட உள்ள முஹப்பத். அப்ப இவங்களுக்கு எல்லாம் அழகான குரலை படைச்ச அந்த ரப்புல் ஆலமீனுடைய பேச்சு எவ்வளவு இன்பமா இருக்கு. கற்பனையால பண்ணேலும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசை வந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் ரப்பி அரினி அன்துர் இலைக், உன்னை காட்டி நான் பார்ப்போம். உன்னை காட்டு. பேசுறாய், பேச்ச கேட்க இவ்வளவு இன்பம். உன்னை கண்டது கிடையாது, நான் காணணும் யா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், கால லன் தரானி, உலகத்துல என்ன பார்க்கல, பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியும் தானே, பார்க்கணும். அப்படியா? வலாகின் இன்துர் இலல் ஜபல், சரி உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மலையை கொஞ்சம் பாருங்க. ஃபைனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, அந்த மலை இருந்த இடத்தில் அப்படியே இருந்தால் நீங்கள் என்னை பார்க்கலாம். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல் ஜஅலஹு தக்கா, அல்லாஹ் என்ன செஞ்சானாம்? திருமிதியில வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பிரைட்னஸ், ஒளியிலிருந்து அல்லாஹ் அந்த மலையின் மீது இறக்கினானாம். அல்லாஹ்வுக்கு 70 ஒளித்திரைகள் இருக்குது, புகாரில வருது. அதுல கொஞ்சம் இவ்வளோ இறக்கினானாம். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், இவ்வளோ ஒளி மலையில் இறங்கின உடனே ஜஅலஹு தக்கா, மலை துண்டு துண்டாக வெடிச்சிட்டு. ஃபഖர்ர மூஸா ஸாயிகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கே பார்க்கல அல்லாஹ், நாங்க இங்க பார்க்கலாம் சகோதரர்களே, சொர்க்கத்தில் அல்லாஹ் பார்க்கலாம். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, அல்லாஹ்வை கண்ட சந்தோஷத்துல 8 லட்சம் வருஷங்களை சொர்க்கவாசிகள் சுஜூதிலேயே கழிச்சிருவாங்க. எப்படி இருப்பான் அந்த ரப்புல் ஆலமீன்? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அவனை பார்க்கிற பாக்கியத்தை தரும். ஆக நெருக்கமானவர்களுக்கு 2 தரம் ஒரு நாளைக்கு அல்லாஹ் பார்க்கலாம். ஹதீஸ்ல சொர்க்கத்துல ஆக நெருக்கம் நல்லவர்களுக்கு ஒரு சிலர் மாசத்துல ஒருக்கா, ஒரு சிலர் வருஷத்துக்கு ஒருக்கா, ஒரு சிலருக்கு முழு சொர்க்க வாழ்க்கையிலையும் ஒருக்காதான் பார்க்க. அவங்களோட அமல்கள் எவ்வளவு அல்லாஹ் பார்க்கணுமோ அவ்வளவு அல்லாஹ்வோட முஹப்பத் வைங்க. அல்லாஹ்வுக்கு முன்னால நில்லுங்க, அல்லாஹ்வை பத்தி பேசுங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அவனை பார்க்கிற பாக்கியத்தை தருவார். 2வது வசனம், அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். சமதுண்டா என்ன? முழு குர்ஆன்லயும் இந்த சூறால மட்டும்தான் சமத் என்ற பெயர் அல்லாஹ் சொல்லியிருக்கான். வேற எங்கேயும் வரல சமத். சமதுண்டா அவன் எந்த தேவையற்றவன். முழு உலகமும் அவனின் பக்கம் தேவை. முழு உலகமும் அவனின் பக்கம் தேவை. அவனுக்கு எதுவும் தேவையில்ல. அவனுக்கு உணவு தேவையில்ல, தண்ணி தேவையில்ல, இடம் தேவையில்ல, திசை தேவையில்ல, எதுவுமே தேவையில்லாதவன். நாங்க இபாதத் செய்யணும் அவனுக்கு தேவையில்லை. எங்கட இபாதத் அவனுக்கு தேவையா? நாங்க இபாதத் செஞ்சா எங்களுக்கு தான் லாபம், நாங்க இபாதத் செய்யலாட்டி எங்களுக்கு தான் நஷ்டம். முழு உலகத்திலேயும் யாரின் பக்கமும் தேவையில்லாதவன். அவனுக்கு இபாதத் செய்யறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறான். மலக்குமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 7வது வானத்துல பைத்துல் மஅமூர் என்ற பள்ளி இருக்கு. இந்த பள்ளியில ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார் உள்ளுக்கு வராங்க. உள்ளுக்கு வார எந்த மலக்கும் வெளியில போறது கிடையாது ஒவ்வொரு நாளும். எவ்வளவு பெரிய பள்ளி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வானத்தில் 2 விரல் வைக்கும் அளவுக்கு கூட இடம் கிடையாது. முழு வானத்திலையும் 7 வானத்திலையும் மலக்குமார் சுஜூத்ல இருக்கிறார். நாங்க தேவையா? அவனுக்கு தேவையில்லை. எங்கட இபாதத்தே தேவையில்லை. நீங்க தொழுகிறது, நீங்க சொர்க்கம் போறது.